செய்கிறது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: முதல்ல 200 கிராம் கடலைப்பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம் 1/2 கப் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. அடுத்து ஊற வச்ச கடலைப்பருப்பு, பெருஞ்சீரகம், உப்பு 3ஐயும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடை கிறிஸ்பியாக வரும். அரைச்சி வச்ச கடலைப்பருப்போட கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3ஐயும் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வடைக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டு வானலை எடுத்து வைங்க. வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை எடுத்து இது போல் சின்ன சின்னதாக ஒரு 5 உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் வடையை தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்க கொஞ்சம் மாவை எடுத்து எண்ணெயில் போடுங்க. அது வெந்ததும் மேலே வரும். அப்படி வந்துச்சுன்னா எண்ணெய் சூடாகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உருண்டி வச்சுருக்கிற உருண்டையை எடுத்து இது போல் ரவுண்டாக தட்டி தட்டி எண்ணெயில் போடுங்க. நிமிஷம் போனதும் வடையை நல்லா திருப்பி விடுங்க. உடனே திருப்பினா வடை உடஞ்சி போயிடும். 2 பக்கமும் பொன்னிறமாக ஆகிற வரலும் வேகட்டும். வெந்ததும் வடையை எடுத்து எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோ. இந்த வடையை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம கிறிஸ்பியான வடை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ஆரம்பிக்கலாம்.